Hello friends, welcome to Homemaker's Bowl. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு தாபா ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இது ரொட்டி, சப்பாத்தி, ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு பெரிய வானலாக ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டையை நல்ல பொடியாக 4 துண்டாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் தூளாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முழு பெருஞ்சீரகமும் தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸில் நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன். நான் நீளமாக நறுக்காமல் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா இந்த வெங்காயம் நல்ல டிரான்ஸ்லண்ட்டாக, அதாவது கலர் அந்த கிளாஸியாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கி விடலாம். ஒரே ஒரு தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக வரத்துக்காக நான் கொஞ்சமாக ஒரே ஒரு தக்காளியை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கழுவி நான் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து விட்டு கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம், மசாலா தூளெல்லாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அது கலருக்காக தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.25 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் நல்லா இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. வேகட்டும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திறந்து பார்த்தோம்னா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சிக்கனும் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே இதில் அப்படியே இந்த சாரம் இறங்குற அளவுக்கு அப்படியே ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம பக்கத்தில் தாளிக்கிற கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ப்ளஸ் அது கூடவே நீளமாக நறுக்கின இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தாளித்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக. அவ்வளோதான், நம்ம தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் ஆகும். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.